உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மேசத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் 14/5/2024 முதல். ரிஷபத்தில் சூரியன், குரு. கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் மற்றும் ராகு. முதலில் மேசம். ராசிநாதன் செவ்வாய் 12இல் இருக்கிறார். ராசியில் இருந்த சுக்கிரனோடு புதன் இணைந்து 7ஆம் பாவத்தை பார்வையிடுகின்றார். சூரியன் தன குடும்ப ராசிக்கு பெயர்ந்து குருவோடு இணைகிறார். தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை இருப்பதும், சனி லாபஸ்தானத்தில் பலம் கொள்வதும் வணிகத்திலும் தொழிலிலும் மேன்மையை தரும். உத்தியோகத்தில் முன்னேற்றமும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ராசியாதிபதி செவ்வாய் 12இல் மறைவது ஒரு விதத்தில் தவறென்றாலும் அவருடைய அஷ்டமாதிபதியும் குறைவதால் சிரமங்கள் குறையும். சகோதர உறவுகளுடன் இருந்த உரசல்கள் சற்று தணியும். தன சப்தமாதிபதியான சுக்கிரன் மேசத்திலிருந்து 7ஆம் ராசியை பார்ப்பதால் வாழ்க்கை பயணம் சிக்கலின்றி போகும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சி கூடும். கலைஞர்களுக்கு நல்வாய்ப்பு கிடைக்கும். 12இல் செவ்வாய் ராகு இணைவதும், கேது அவரை பார்ப்பதும், பாதகாதிபதி சனி ராசியை பார்ப்பதும் உங்கள் காரியங்களில் தேவையற்ற குறுக்கீடுகள் மற்றும் மற்றவர்களால் கொடுக்கப்படும் அலைச்சல்களை குறிக்கும். எனவே பிறரிடம் பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள். செலவுகளை சிக்கனமாக செய்யுங்கள். இரத்த அழுத்தம், உஷ்ண நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்கள். சங்கடங்கள் தீரும். கந்தசஷ்டியை பாராயணம் செய்ய எந்த கஷ்டமும் விலகும். அடுத்தது ரிஷபம். தனக்குடும்பாதிபதி புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி தொழிலில் புதிய வழிகளை காட்டுவார். அதற்கு துணையாக லாபராகு உங்களுக்கு எதிர்பாராத லாபத்தையும் தருவார். குரு உங்கள் முக்கிய ஸ்தானங்களை பார்வையிடுவதால் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் பலிதமாகும். இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடி அமையும். கடன் சுமை குறையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். விரயத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத செலவுகள் அவ்வப்பொழுது வந்து உங்களுக்கு துன்பத்தை தரும். பயணங்கள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. பொது வாழ்வில் உள்ளவர்கள் சில சிரமங்களை சந்திப்பார்கள். கலைத்துறையில் உள்ளவர்கள் கவனமாக இருந்தால்தான் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். விரையாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் கவனம் தேவை. இல்லாவிட்டால் 10 ரூபாய் பொருளை 12 ரூபாய் செலவு செய்து வாங்க வேண்டியிருக்கும். பரிகாரம்: மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை பிறக்கும். நல்வாழ்வு கிடைக்கும். செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்கள். வாழ்க்கை வளமாகும். அடுத்தது மிதுனம். இதுவரை லாபராசியில் இருந்த சூரியன் குருவோடு விரயஸ்தானத்தில் இணைகின்றார். 10இல் செவ்வாய் பலமாக இருப்பதால் தீவிரமாக முயன்றால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். கஷ்டத்திற்கேற்ற வருமானம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புதிய கட்டடங்களில் தொழில் மாற்றம் நடைபெற வாய்ப்புண்டு. குருவின் பார்வை 4, 6, 8ஆம் இடங்களில் இருப்பதால் அடிப்படை வசதிகள் அதிகரிக்கும். இரண்டாவது தொழில் அல்லது சேவையின் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்புண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பிள்ளைகளின் திருமணம் முதலிய சுபகாரியங்களுக்கு ஏற்ற நேரம். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடங்கல்கள் உண்டு. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏதேனும் ஒரு வகையில் தலைதூக்கலாம். சகோதர உறவுகளில் எச்சரிக்கை தேவை. பரிகாரம்: அம்பிகையை வழிபட நம்பிக்கை பிறக்கும். வாரந்தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள். உங்கள் காரியங்கள் அனைத்தும் நலமாகும். அடுத்தது கடகம். உங்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பார்வையிடுகின்றார். அதோடு 9ஆம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் அஷ்டமச்சனியால் பாதிக்கப்பட்டிருந்த சுபகாரி முயற்சிகள் வேகமெடுக்கும். தடைகள் அகலும். 5-10 செவ்வாய் பாகிஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. உங்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. இதற்கு மேசத்தில் இருக்கும் சுக்கிரனும் துணை புரிவார். செவ்வாய் பலமாக இருப்பதால் ரியல் எஸ்டேட் பிசினஸ் சிறப்பாக நடைபெறும். மேச புதன் பத்திரிகை மற்றும் மீடியா துறை அன்பர்களுக்கு புதிய வெளிச்சத்தை தரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். மாணவ மாணவியர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். சோம்பல் அதிகரிக்கும். பெண்களால் சில மன வருத்தங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். நீங்கள் எத்தனை முயற்சி செய்தாலும் அஷ்டமச்சனி சிறு தடைகளை செய்து கொண்டே இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொண்டு அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். 12/5/2024 முதல் 15/5/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அஷ்டமச்சனி என்பதால்
சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். சனிக்கிழமை அனுமனை தவறாமல் வணங்குங்கள். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறி குருவோடு இணைகிறார். அவர் உங்கள் தனஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் அந்த இடங்கள் பலம் பெறுகின்றன. உங்களுக்கு தர வேண்டிய கடன்கள் வசூலாகும். நீங்கள் தர வேண்டிய கடனை பைசலாகும் வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் விளங்குவதால் யோகமான சில விஷயங்கள் நடைபெறும். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள். பண வரவு அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புண்டு. புதன் அற்புதமான அமைப்பில் இருக்கின்றார். சுக்கிரனோடு சேர்ந்து அவருடைய சுபத்துவம் அதிகரிக்கிறது. இளைய சகோதரர்கள் உங்களோடு இணைந்து ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பாக்யாதிபதி அஷ்டமத்தில் ராகுவோடு இணைந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இடுப்புக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். வாகன பழுது ஏற்படும். சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு. கண்டகச்சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் மூலம் சில எதிர்பாராத பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். 15/5/2024 முதல் 17/5/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குதல் நன்மை தரும். அடுத்தது கன்னி. ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் சுக்கிரனோடு இணைந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். பாகிஸ்தானத்தில் குருவோடு சூரியன் இணைந்திருக்க குரு உங்கள் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்வையிடுவதால் மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். வணிகம் சிறப்பாக நடைபெறும். மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார். சுக்கிரனோடு இணைந்து உங்கள் தன ராசியை பார்ப்பதால் எழுத்து பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே போலவே மேசத்தில் சுக்கிரன் அமைந்து தன் வீட்டை பார்ப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடன்கள் பைசலாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ராசியில் உள்ள கேது அவ்வப்பொழுது மனக்குழப்பத்தை தரும். அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அதே போலவே ஒரு பிரச்சனை மிகவும் பூதாகரமாக தோன்றி பின் ஒன்றுமில்லாமல் மறையும். அதற்கு காரணம் ராகு உங்கள் ராசியை பார்வையிடுவதுதான். அவரோடு செவ்வாயும் இணைந்திருப்பதால் வீடு வாங்குதல் விற்பது முதலிய விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. பரிகாரம்: சனிக்கிழமை காகத்திற்கு சாதம் வையுங்கள். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் 7ல் அமைந்து ராசியை பார்வையிடுவதால் ராசியின் வலிமை கூடுகிறது. இது ஒன்றே போதும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக் கொள்ளும் வலிமையை பெறுவதற்கு. அதோடு புதனும் இணைந்திருக்கிறார் என்பதால் எதையும் புத்திபூர்வமாக சிந்திப்பீர்கள். காரணம், அவர் பாக்யாதிபதி. இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த சூரியன் 8ஆம் இடத்தில் குருவோடு இணைவதால் அதிக சக்தியை பெறுகிறார். அரசாங்க காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் முன்னேறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரலாம். 12ஆம் இடத்தில் விரையக்கு எதிர்ப்பதால் செலவுகளில் கவனம் தேவை. சிறிய பிரச்சனைகளை கவனிக்காவிட்டால் பெரிய பிரச்சனையாக மாறும். குருவின் பார்வை பலம் சாதகமாக இருந்தாலும் கூட அவருடைய ஸ்தான பலம் உங்களுக்கு தேவையற்ற பகை போன்றவற்றை ஏற்படுத்தும் என்பதால் பழக்க வழக்கங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை. பரிகாரம்: முருகனை வழிபட நன்மைகளே கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமி வழிபாடு செய்து வரவும். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் ராகுவோடு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். 6ஆம் இடத்திலிருந்து சூரியன் 7ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்து பலம் பெற்று உங்கள் ராசியை பார்வையிடுகின்றார். லாபஸ்தானத்தில் உள்ள கேது உங்களுடைய சிந்தனையை தூய்மைப்படுத்துவார். ஆலய புனித பயணங்களை ஏற்பாடு செய்து கொள்வீர்கள். அதற்கான ஆவல் அதிகரிக்கும். செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் பூமி சேர்க்கை உண்டு. மேசத்தில் சுக்கிரன் இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்வாய்ப்புண்டு. புதிய வாகனங்கள் வாங்குகின்ற வாய்ப்புண்டு. 5ஆம் இடத்தில் செவ்வாய் ராகுவும் இணைந்திருப்பதால் தகுதிக்கு மீறி எதிர்பார்ப்புகள் கூடாது. அது ஏமாற்றத்தை தரும். அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை. தாயார் உடல்நிலையில் சில ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் நிலை சில தேவையற்ற மனக்கவலைகளை அவ்வப்பொழுது எட்டி பார்க்க வைக்கும். பரிகாரம்: துர்க்கையை வழிபட தொல்லைகள் அகலும். முருகன் வழிபாடும் உங்கள் முன்னேற்றத்துக்கு உறுதி செய்யும். கந்தசஷ்டி பாராயணம் செய்ய உங்களது அனைத்து கவலைகளும் பறந்தோடிவிடும். அடுத்தது தனுசு. இதுவரை பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சூரியன் 6ஆம் இடத்தில் குருவோடு இணைந்து உங்கள் தனராசியை பார்வையிடுகின்றார். 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி மிகச்சிறந்த பலன்களை தரும். 6ல் குரு இருக்கின்றார் என்று கவலைப்பட வேண்டாம். பொதுவாக எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்குள் ஒரு நல்லதும் புதிதுதான் இருக்கும். அதே போல கேந்திராதிபதி தோஷம் பெற்ற குரு 6ல் மறைவது ஒரு விதத்தில் நல்லதுதான். குடும்ப முன்னேற்றம் உண்டு. தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் வெற்றி பெறும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். 7க்குரிய புதன் 5ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைந்து உங்கள் லாபராசியை பார்ப்பது
மிக நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்தில் உள்ள கேது தொழில் தடைகளை ஏற்படுத்தலாம். காரணம், விரையாதிபதி செவ்வாய் அவரை பார்க்கின்றார். 4ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இணைந்திருக்கின்றார்கள். சகோதர உறவுகள் சிக்கல்களை தரலாம். சந்திராஷ்டமம் 13/5/2024 காலை 4:52 முதல் 15/5/2024 பிற்பகல் 3:11 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம், நெய் தீபம் 48 நாட்கள் மாலையில் பூஜை அறையில் ஏற்றுங்கள். மகான்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லது செய்யும். அடுத்தது மகரம். 3/12க்குரிய குரு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் அவரோடு அஷ்டமாதிபதி சூரியன் இணைந்திருப்பதும் சிறப்பான அமைப்புதான். அவர் சூரியனோடு இணைந்து கூடுதல் பலன் தருவார். ஆரோக்கியம் சீராகும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடந்தேற வாய்ப்புண்டு. 4ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து உங்கள் தொழில் ராசியை பார்ப்பதால் கலைஞர்களுக்கு நல் வாய்ப்பு உண்டு. பத்திரிகை உலகில் உள்ளவர்களுக்கு உத்தியோக முன்னேற்றம் மற்றும் கூடுதல் வருமானங்கள் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் உள்ள ஏழரைச்சனி முழுமையாக விலகவில்லை என்பதால் விட்டக்குறை தொட்டக்குறையாக சில குடும்ப தொந்தரவுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை போலவே 9ஆம் இடத்தில் கேது உழவுவதால் தந்தை வழி உறவினர்களோடு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தந்தையின் உடல் நிலையிலும் கூடுதல் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 15/5/2024 பிற்பகல் 3:12 முதல் 18/5/2024 அதிகாலை 3:50 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம், கணபதியை வணங்க உங்களது அனைத்து கவலைகளும் அகலும். சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்தது கும்பம். இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த சூரியன் 4ஆம் இடத்துக்கு சென்று குருவோடு இணைந்ததும் குருவின் பார்வை உங்கள் விரயஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் ஏற்படுகின்றது. 3/10க்குரிய செவ்வாய் ஜனகுடும்பஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்திருக்கின்றார். பொருளாதார பற்றாக்குறைகள் அகலும். கடன்கள் பைசலாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. சுக்கிரன் மேசத்தில் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதிய பொருள்களை வாங்கும் யோகமும் உண்டு. ராசியில் சனி இருப்பதும் 2ஆம் இடத்தில் ராகு செவ்வாய் இருப்பதும் அஷ்டமத்தில் கேது இருப்பதும் குரு 4ஆம் இடத்தில் இருப்பதும் அடிப்படையில் சில சங்கடங்கள் செய்யத்தான் செய்யும். அலைச்சல்களை அதிகப்படுத்தும். ஆரோக்கியம் அவ்வப்பொழுது சுணக்கம் தரும். இடமாற்றங்கள் ஏற்படும். சகோதர கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சந்திராஷ்டமம் 18/5/2024 அதிகாலை 3:51 முதல் 20/5/2024 பிற்பகல் 4:20 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம், அனுமனை வணங்க உங்களது அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று 9 முறை வலம் வாருங்கள். நன்மை கிடைக்கும். அடுத்தது மீனம். இதுவரை உங்கள் தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சூரியன் வார இறுதியில் 3ஆம் இடத்தில் குருவோடு இணைகின்றார். குருவின் பார்வை மிக முக்கிய இடங்களான களத்திர பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு விழுவதால் சுபகார முயற்சிகள் கைகூடும். தடைகள் விலகும். தொழில் வளர்ச்சி முன்னேறும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள். வெளிநாடு சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் பலனளிக்கும். சுக்கிர பலத்தால் ஆடம்பர பொருட்களை வாங்கும் வாய்ப்புண்டு. அவர் தன் வீட்டை தானே பார்ப்பதால் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். 4/7 புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அவ்வப்பொழுது பணப்பிரச்சனைகள் தலை தூக்கும். உறவினர்கள் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புவார்கள். செவ்வாயும் ராகுவும் எதையும் அலட்சியமாக நினைக்கும் மனோபாவம் உருவாக்கும். வாயை கொடுத்து மாட்டிக்கொள்வீர்கள். ராசியில் செவ்வாய் இருப்பதால் உஷ்ண வார்த்தைகளை அல்லது பிறருக்கு கோபம் தரக்கூடிய வார்த்தைகளை கொட்டிவிடுவீர்கள். வார்த்தைகளில் கவனம் தேவை. பரிகாரம், குலதெய்வத்தை வணங்க உங்களது குடும்பம் செழிக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாகப்பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் விளக்கேற்றி வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.